குரு பயிற்சி பலன் கடகராசி ஆயில நட்சத்திரம். கடகராசி ஆயில நட்சத்திரம் அப்படின்னாக்கா புதனுடைய நட்சத்திரம். இந்த கடகராசிக்கு ஜென்ம ராசிக்கு வரக்கூடிய குரு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும், தசா புத்தி ரீதியாக உங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்போ ராசிக்கு வரக்கூடிய குரு பார்வை ரீதியாக உங்களுக்கு பலமாக இருக்கார். ஆனால் ஜென்ம ராசிக்கு வந்தால் வனவாசம்னு சொல்லுவாங்க, அப்படியெல்லாம் கிடையாது. மன உளைச்சல்களை கொடுக்கும். என்னென்னா நிறைய கான்டாக்ட் வரும் உங்களுக்கு, ஒர்க்கு ரீதியாக தொழில் ரீதியாக. எதை எடுக்கிறது எதை வர்றதுன்னு தெரியாது. அந்த நிறைய வருது இல்லையா, ஒர்க்கு ரீதியாக அந்த ப்ரெஷர் அதிகமாக கொடுக்கும். ஒரு சில பதட்டத்தை கொடுக்கும், பயம் இருக்கும். அந்த தசாபுத்தி ரீதியாக சொல்லலாம். எல்லாருக்குமே பயம் பதட்டம் அப்படின்னு சொல்ல முடியாது. தைரியமான நபர்களும் இதில் இருக்கிறாங்க. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி அசராத நபர்கள் அந்த ஆயில நட்சத்திரக்காரர்கள். ஆயில நட்சத்திரம் அப்படின்னாக்கா நான் நிறைய சொல்லியிருக்கிறேன், மனசு அவ்வளோ லேசாக இருக்கும். நிறைய நம்பி ஏமாறக்கூடியவர்கள், அன்பை விதைச்சிட்டு எதுவுமே கிடைக்காம திரும்பி வந்தவங்க தான் இந்த ஆயில நட்சத்திரக்காரர்கள். அது நான் நிறைய பேர்கிட்ட பார்த்துருக்கிறேன். எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போயிடுவாங்க. ஏமாற்ற புத்தி கிடையாது, ஏமாறுறது தான் அதிகம். இதுக்கு என்ன காரணம்னாக்கா அடுத்தடுத்து வரக்கூடிய தசைகள் இவங்களுக்கு. எல்லா தசைகளிலும் ஏமாற மாட்டாங்க, ஒரு சில தசைகளில் ஏமாற்றங்கள் நிறைய சந்திப்பாங்க. நிறைய கஷ்டங்களை சந்திக்கக்கூடிய நபர்களாக இந்த ஆயில நட்சத்திரக்காரர்கள் இருப்பாங்க. ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த தசை அப்படிங்கிறது 17 வருடங்கள். இதில் நான் சென்டர் பகுதி எடுத்துக்கிறேன். ஒரு 22 வயசுக்கு மேலே உங்களுக்கு எந்த தசை நடந்தாலும் சரி, முதல் பாதத்தில் நீங்கள் எந்த வயசில் இருப்பீங்க, சென்டர் பகுதி அதாவது 2ஆம் பாதம் இல்லை 3ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு எந்த பாதத்தில் எந்த தசையில் இருப்பீங்க, இல்லை 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு எந்த தசையில் இருப்பீங்க அப்படின்றது 22 வயசுக்கு மேலே ஃபுல் டீட்டெயில் தரேன். ஆனால் 22 வயசுக்குள்ளே எந்த தசை நடந்தாலும் சரி, படிக்கிற காலகட்டம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அப்பா அம்மாவுடைய அரவணைப்பில் இருப்பீங்க, உங்களுக்கு பாதுகாப்பு இருக்குது. ஒன்று, இந்த வயதில் வரக்கூடிய தசைகள் உங்களுக்கு பெரிய கெடுபலன்களை கொடுக்காது. இப்போ குரு எப்படி இருப்பார்? இப்போ 17 வருடத்தில் நான் சென்டர் பகுதி 10 வருடம் நான் தசாபுத்தி இருப்புகள் எடுத்துக்கிறேன். 10 வயசுக்கு பிறகு 7 வருடங்கள் கேது தசை. 7 வருடங்கள் அப்படின்னாக்கா 17 வயசு வரைக்கும் வந்துடும். அதன் பிறகு 20 வருடங்கள் சுக்கிர தசை. அப்போ 37 வயசு வரைக்கும் என்னோட கணக்குப்படி வருதுன்னு வச்சுக்கலாம். இப்போ 22 வயசுக்குள்ள கேது தசை அப்படிங்கிறது முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 16 வருடங்கள் தசாபுத்தி இருப்புகள் இருக்கலாம். அப்போ 16 வயசுலேருந்து 22 வயசு வரைக்கும் வரும். நான் 10 வருஷம் நான் எடுத்திருக்கேன் இல்லையா, 10 to 17. இப்போ 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 1 வருட தசாபுத்தி இருப்புகள் இல்லை 3 வருட தசாபுத்தி இருப்புகள் இருக்குது அப்படின்னாக்கா 3 + 7 10 வயசுக்குள்ள இந்த கேது மகா தசை அப்படிங்கிறது முடிவுக்கே வந்துடும். அப்போ நம்ம கேது தசையை பற்றி படிக்கிற காலகட்டத்தில் நம்ம சொன்னால் அது உங்களுக்கு பொருந்தி வராது. அப்போ 22 வயசுக்குள்ள சுக்கிரன் தசை கூட ஒரு சில பேருக்கு வருது. இது யாருக்கு வருது அப்படின்னாக்கா 22 வயசுக்குள்ள யாருக்கு இந்த சுக்கிர மகா தசை வரும் அப்படின்னாக்கா 2ஆம் பாதம் இல்லைனா 3ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 17 வயசு அதுலேருந்து 37 வயசு வரைக்கும் வருது இல்லையா, அவங்களுக்கு 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 10 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும். அப்போது படிக்கிற காலகட்டத்தில் சுக்கிர தசையும் வரும் ஒரு சில பேருக்கு 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு. அப்போது 3ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கும் 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கும் சுக்கிர தசையும் இந்த 22 வயசுக்குள்ளே வரும். 22 வயசுக்குள்ள இந்த ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு ஜென்ம ராசிக்கு வரக்கூடிய குரு உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை கொடுப்பார். ஏன்னா ஜென்ம ராசிக்கு வரும்போது இதுக்கு முன்னாடியெல்லாம் படிப்பு ரீதியாக ஒரு சில தடைகளை கொடுத்துருக்கலாம் தான். என்னை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருந்திருக்கு. நிறைய பேருக்கு படிப்பு ரீதியாக நல்லாவே இருந்திருக்கு. அது மாதிரி தடைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ தடைகள் விலகும். ஒரு சில பதட்டத்தை கொடுக்கலாம். அது தெளிவாக யோசித்து முடிவெடுங்க படிக்கிற காலகட்டத்தில். என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய தசைகள் உங்களுக்கு சுக்கிர தசையாக இருந்தாலும் சரி, இல்லை சூரியன் சந்திரன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 6 வருஷம் 10 வருஷம் 7 வருஷம், செவ்வாய் தசை 7 வருஷம், அதன் பிறகு ராகு, இதெல்லாம் நீங்கள் சமாளிக்கணும் அப்படின்னா இந்த ஆயில நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புங்கிறது எடுத்து நல்லபடியாக படிச்சுறது நல்லது. படிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன், படிப்பு ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய தசைகள் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தசைகளே வருது. இப்போ நீங்கள் படிக்கலன்னு வச்சிங்களேன், நிறைய கஷ்டத்தை அனுபவிப்பீங்க. படிச்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கு கஷ்டம் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். படித்தவங்களும் கஷ்டப்படுறாங்க இல்லைன்னு சொல்லல, மூட நம்பிக்கைகள் இருக்காது. இன்னொன்று எடுக்கிற முடிவுகள் கொஞ்சம் யோசித்து தெளிவாக எடுப்பீங்க, அவசரப்பட்டு முடிவு எடுக்காமல் இருக்கிறது. அது மாதிரி பெரிய படிப்புகள் அப்படிங்கிறது இங்கே கண்டிப்பாக வேண்டும். அதாவது ஒரு விஞ்ஞான வளர்ச்சி வேற எங்கேயோ போயிட்டுருக்கு, அடுத்த கட்டத்துக்கு உண்டான நகர்வுகளை அது பார்த்துட்ருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம படிச்சுட்டு
அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஒரு தைரியம் தன்னம்பிக்கை இப்போ வந்து எதிர்காலத்துக்கு உண்டானதை நம்ம கையில் வச்சுட்டு இருந்தோம்னாக்கா அடுத்தடுத்து வரக்கூடிய தசைகள் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தசைகள் இருந்தாலும் கூட அது வந்து சமாளிக்கலாம். ஏன்னா உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து தான் சொல்ல முடியும். எல்லாருக்குமே நல்ல இடத்துல உட்காந்துரும் சூரியன் சந்திரன் செவ்வாய் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? அது மாதிரி கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்துச்சுனாக்கா இப்போ மறைவு ஸ்தானங்களில் சூரியனோ சந்திரனோ செவ்வாயோ இருக்கிறாரு, இல்லை சுக்கிரனே சரியில்லாமல் இருக்கிறார் அப்படின்னாக்கா 7.5 சனி வரும்போதோ இல்லை வந்து அஷ்டம சனி வரும்போதோ நிறைய கஷ்டங்களை உங்களுக்கு கொடுத்துரும். அது வராமல் இருக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஒரு ஸ்டாண்டர்டுக்கு வந்துடுங்க. இந்த 22 வயசுலேருந்து ஒரு 25 வயசுக்குள்ள ஒரு நல்ல கிஃப்ட் டைம் இது. இந்த டைமில் உங்களுக்கு தேவையானது உங்களுக்கு பிடிச்ச படிப்பு, அதாவது ராசி நட்சத்திரம் எல்லாம் பார்க்காதீங்க. இந்த ராசிக்கு இந்த நட்சத்திரத்துக்கு இந்த இதுக்கு இந்த தசைக்கு இதை தான் படிக்கணும் அப்படின்னு கிடையாது. ஆனால் ஒரு சில காலத்தில் வந்து நம்ம எண்ணக்கூடிய அளவு தான் டிகிரி இருந்தது. இன்றைக்கி வந்து எத்தனையோ டிகிரி வந்துச்சு. அது மாதிரி தொழிலும் வந்து ஒரு சில தொழில்கள் தான் இருந்தது. இன்றைக்கி 200 தொழிலுக்கு மேலே இருக்குது. எதையுமே நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. உங்களுக்கு என்ன தொழில் பிடிக்குமோ அது சம்மந்தமான படிப்பு படிங்க. உங்களுக்கு என்ன வேலை பிடிக்குமோ அது சம்மந்தமான படிப்பு படிங்க. அதாவது பிடிச்சது உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வந்து அதிக அளவில் படிச்சிருங்க. அதுக்கு உண்டான நீங்கள் ரெடி ஆகிட்டீங்கனாக்கா, அதாவது ஒவ்வொரு ஸ்டெப்பாக மேலே ஏறி உக்காண்டிங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் தாங்கக்கூடிய சக்திகள் இருக்கும். ஏன் இதை சொல்கிறேன்னாக்கா, ஆயில்ய நட்சத்திரத்துக்கு நிறைய ஏமாற்றங்களை கொடுக்கக்கூடிய டைம் நிறைய இருக்குது. அடுத்தடுத்து வரக்கூடிய தசைகள். இப்போ சுக்கிர தசை வருதுன்னாக்கா சும்மா கிடையாது. சுக்கிரன் மாதிரி கொடுக்கறது எதுவுமே கிடையாது. சுக்கிரன் மாதிரி கெடுக்கக்கூடிய கிரகம் எதுவுமே கிடையாது. சமீபத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம், ஒரு அரசியல் தலைவர் வந்து இப்போ அதாவது நடிகர் வந்து ஆட்சிக்கு வந்துட்டார். அவர் வந்து சுக்கிர தசை தான். அவருக்கு எவ்வளோ பெரிய எதிர்ப்பு இருக்குது, போராட்டம் இருக்குது. அவர் சுற்றி எவ்வளோ கேலி கிண்டல் எவ்வளோ இருக்குது பார்த்துருப்பீங்க நீங்களே. அவர் வந்து ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டாரு, நல்ல ஒரு இடத்துக்கு வந்துட்டாரு. அதே மாதிரி எல்லாருக்குமே நீசபங்க ராஜயோகத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அவருக்கே அந்த நிலைமைனாக்கா உங்களுக்கு எந்த நிலைமை? அப்போ எதிர்க்கு வரக்கூடிய தசை சுக்கிர தசை நமக்கு நல்லா இருக்கும்னு நினைச்சிடக்கூடாது. நல்லா இருந்தால் சந்தோஷம் தான், இல்லைன்னு சொல்ல. கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் நிறைய பேருக்கு இருக்கு. ஏன்னா நான் பார்த்துருக்கிறேன், அதாவது சுக்கிர தசைலாம் வந்து அவ்வளோலாம் வளர விடாது. நிறைய கஷ்டத்தை கொடுத்து போராடி தான் ஒரு இடத்துல உட்கார வைக்கும். உட்கார வச்சிட்டாருனாக்கா அதுக்கப்புறம் வந்து அசைக்க முடியாது. அதுதான் சுக்கிரன் கொடுத்தா கெடுக்கிறது யாருமே கிடையாது. சனியும் சுக்கிரன் தான் கொடுக்கறது எல்லாமே. உங்கள் சுய ஜாதகத்தை அது சொல்லணும். அப்போ நீங்கள் வந்து படிப்புங்கிறது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு வந்து ஒரு சிலது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், போர் அடிக்கலாம், இதை பற்றியே சொல்லிட்டு இருக்காரு அப்படின்ட்டு, அதாவது படிப்பு பற்றியே சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு. இதை வந்து நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி உங்களுக்கு வந்து நல்ல நிலைமைக்கு வருவீங்க, நல்லா இருப்பீங்க. ஏன்னா எதிர்வரக்கூடிய காலம் அப்படிங்கிறது கொஞ்சம் போராட்டமான காலம். அப்போ படிப்புங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ ஜென்ம ராசிக்கு வரக்கூடிய குரு, இப்போ ஜென்ம ராசிக்கு குரு வராரு அப்படின்னாக்கா இப்போ ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும் படிப்பு ரீதியாக. இப்போ எவ்வளோலாம் நீங்கள் மார்க் கம்மியாக எடுத்தீங்களோ அதெல்லாம் இப்போ நல்லா இருக்கும். அடுத்தது சுக்கிர தசை. சுக்கிரன் இப்போ முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது ஆயில்ய நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 22 வயசுலேருந்து 42 வயசு வரைக்கும். இப்போ என்னோட கணக்குப்படி எடுத்திருக்கு இல்லையா, 17 to 37. 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 10 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும். இப்போ ஒரு சில பேருக்கு வந்து 4ஆம் பாதம், அதாவது ஆயில்ய நட்சத்திரம் 4ஆம் பாதம், இந்த 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்க தசாபுத்தி இருப்புகள் பார்த்தீங்கன்னாக்கா 6 மாதம் இருக்கலாம், இல்லை 4 மாதங்கள் இருக்கலாம், அவ்வளோதான் இருக்கும். அந்த ஆயில்ய நட்சத்திரம் கடைசி அந்த ஒரு 4 மாதம் 6 மாதம் 8 மாதம் 1 வருட தசாபுத்தி வரைக்கும் இருக்கிறவங்க, 1 வருட தசாபுத்தி தான் இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், இல்லை 6 மாதம் அப்படின்னு தான் சொல்லக்கூடியவர்கள், 4 மாதம் தசாபுத்தி இருப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். நீங்க வந்து மக நட்சத்திரம், அதாவது சிம்ம ராசிக்கு மக நட்சத்திர வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கரெக்டாக வரும். ஏன்னா நம்ம ராசிக்கு வந்து கோடு மட்டும் தான் போட்டு வச்சிருக்கோமே தவிர டிகிரி வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் அஷ்டம சனி அவங்களுக்கு முடிவுக்கு வந்திருக்காது. என்னடா இது புதுசாக ஒரு கதை சொல்கிறீங்களா நினைக்காதீங்க. அது வந்து சிம்ம ராசியை ஒட்டி இருக்கிறதுனால சிம்ம ராசிக்கு வந்து அஷ்டம சனி போயிட்டு இருக்கு. அந்த சாயல், அதாவது அதனுடைய வைப்ரேஷன் கண்டிப்பாக இருக்கும். அதனால் அந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு தெளிவாக புரியும். என்னென்ன இந்த வீடியோவும் பாருங்க, அந்த வீடியோவும் பாருங்க, உங்களுக்கு தெளிவாக புரியும். ஆயில்ய நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்க, அதாவது 6 மாதம் 8 மாதம் தசாபுத்தி இருப்புகள் எல்லாம் இருக்கு இல்லையா, அவங்களாம் நிறைய வந்து கஷ்டப்படுறத நான் பார்த்துருக்கிறேன். அவங்க வந்து கேட்கறது ஒரே கேள்விதான், எனக்கு அஷ்டம சனி முடிஞ்சுங்க ஆயில்ய நட்சத்திரத்துக்கு கடகராசிக்கு, எனக்கு இன்னும் ஏன் கஷ்டத்தில் இருக்கிறேன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டுனே இருக்கிறேன், எனக்கு ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அதுதான் நான் சொல்றது, சிம்மராசியை ஒட்டி இருக்கு அப்படின்னாக்கா ரொம்ப நெருக்கமாக அந்த கோட்டில் இருக்கு அப்படிதான் எடுத்துக்கணும். அந்த 4ஆம் பாதமும் முடிகிற டைம்ல இருக்குனாக்கா மக நட்சத்திரத்தோட கனெக்ட் ஆகாது. அப்போ அந்த சிம்ம ராசிக்கு உண்டான வைப்ரேஷனும் இதுக்கு இருக்கும். அஷ்டம சனி போகுதுன்னா இதுக்கும் இருக்கும். கிட்டத்தட்ட இன்னொரு 6 மாதம் இருக்கலாம்னு வச்சிங்களா, இந்த வருஷம் எண்டு வரைக்கும் போகணும்னு வச்சிங்களா, அது சுய ஜாதகம் சொல்லணும். இருந்தாலும் கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு நீங்க அந்த வீடியோவை பாருங்க, உங்களுக்கு பொருந்தி வரும். இப்ப சுக்கிர தசை பத்தி சொல்லணும் அப்படின்னாக்கா, சுக்கிரன் ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். உங்களுக்கு எவ்வளவுதான் கஷ்டத்தை
இந்த சுக்கிர பகவான் கொடுத்தாலும் நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுத்துரும். இப்போ வந்து குருடைய பயிற்சி வந்து ஒரு வேலை மாற்றத்தை கொடுக்கும். இது வரைக்கும் வேலையில் நிறைய பேருக்கு பஞ்சாயத்து இருந்திருக்கும். அது யாராருக்கெல்லாம் பஞ்சாயத்து இருக்கு அப்படின்னாக்கா, அவங்க சுய ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருக்கிறவங்களுக்கு 2024 நிறைய ப்ராப்ளம் ஓடிட்டு இருக்கு. அதாவது நிரந்தர வேலை இல்லை, நிரந்தரமாக ஒரு வேலையில் உட்காரல, வேலை போய் வேலை கிடைச்சிருக்கு, அந்த வேலையை எனக்கு சரியில்லை, திரும்ப மாற்றலாமா அப்படின்ட்டு முயற்சி பண்ணக்கூடியவர்களுக்கு இப்போ அந்த வேலை மாற்றங்கள் கொடுக்கும். ஜென்ம ராசிக்கு குரு இருந்தாலும் கஷ்டத்தை தானே கொடுக்குன்னு கேட்கலாம், இல்லைன்னு சொல்ல. சுக்கிரதசை நடக்கிறது உங்களுக்கு இப்போ தான் என்னோட கணக்குப்படி நான் 22 வயசுக்கு மேலே சுக்கிரதசை நடக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள். 22 வயசுல சுக்கிரதசை ஆரம்பிக்குதுன்னாவே ஒரு சில பேருக்கு வந்து வேலை கிடைச்சிடும். 22 to 25 கன்ஃபார்மாக வேலை கிடைக்கும். அதே மாதிரி 32 முதல் 10 வருஷம் உங்களுக்கு ஒரு கஷ்டமான அமைப்பில் தான் போகும். அதாவது கஷ்டமான அமைப்பில் போகிறவங்களுக்கு கஷ்டமான அமைப்பு அந்த முதல் 10 வருஷம் எடுத்துக்கணும். பின்னாடி 10 வருஷம் தான் உங்களுக்கு கை கொடுக்கும். முதல் 10 வருஷம் உங்களுக்கு கஷ்டப்படுத்துது. இப்போ சுக்கிரதசை ஆரம்பிச்சிலேருந்து எனக்கு ஒன்றும் சரியில்லை சார், வேலை வளர்ச்சி இல்லை, வேலை கிடைச்சது ஒன்றும் வளர்ச்சி இல்லை, சரியான சூழல் இல்லை எனக்கு அப்படின்றவங்களுக்கு ஓரளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்பலாம் எடுத்துக்க முடியாது, ரொம்ப இது பண்ண முடியாது. ஆனால் அதே 10 வருஷத்தில் இந்த சுக்கிரதசை ஆரம்பித்த பிறகு எனக்கு நல்லாவே இருக்குங்க, சூப்பராக இருக்குது, இப்போ சுக்கிரதசையில் வேலை கிடைச்சிது, நல்ல ஒரு வேலை, இப்போ வந்து நல்ல சம்பளத்தில் இருக்குது அப்படின்னாக்கா இந்த குரு பயிற்சி இன்னும் சப்போர்ட் பண்ணும். இப்போ கஷ்டப்படக்கூடிய அமைப்பில் வந்தீங்கன்னு வச்சிங்களேன், கஷ்டப்படக்கூடிய அமைப்பில் இருக்கு, நான் சுக்கிரதசை ஆரம்பித்த பிறகு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருக்கு அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த முதல் 10 வருஷம் அப்படிங்கிறது கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். அதாவது பெருசாக உங்களுக்கு வந்து நெகட்டிவாக சொல்கிறேன்னு தயவு செஞ்சு எடுத்துக்க வேண்டாம். நெகட்டிவாக சொல்கிறாங்க, ஒரு சில பேர் வெளியே போயிடறாங்க, பயப்படுறாங்க. வீடியோ பாருங்கள், பாசிட்டிவாக சொன்னால் பாசிட்டிவாக எடுத்துங்க, நெகட்டிவாக சொன்னால் பயப்பட தேவையில்ல, கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுக்கணும், அது மட்டும்தான். ஏன்னா எப்படியும் மாற்றி செய்யாது. ஒரு சுக்கிரன் ஆரம்பித்து அந்த தசைங்கிறது உங்களுக்கு ஆரம்பத்தில் நல்ல பலனை கொடுத்ததுன்னா முதல் 10 வருஷம் கன்ஃபார்மாக நல்ல பலன் கொடுக்கும். அப்போ 20 வருஷம் கொடுக்காதான்னு கேட்காதீங்க, அது உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கணும். அந்த 10 வருஷத்தில் ஓடிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னா சூப்பராக இருக்கும். அந்த குரு பயிற்சிங்கிறது நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். அதாவது திடீர் நல்ல ஒரு மாற்றங்கள், அதாவது வேலை மாறுமான்னு கேட்காதீங்க, அந்த வேலையில் நல்ல ஒரு வளர்ச்சி, வீடு கட்டுறது, சுப விசேஷம், இந்த ஒரு வருஷத்தில் என்னென்னலாம் நீங்கள் யோசிக்கிறீங்களோ அதெல்லாம் சக்ஸஸ் ஆகும். வண்டி வாகன சேர்க்கை, இது வந்து திருமணம் நடக்கிறது, இது மாதிரி நிறைய வளர்ச்சிகளை கொடுத்துரும். அதாவது 22 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டத்தில் போயிட்டு இருக்க அந்த சுக்கிரதசை அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. முயற்சிகளை அதிகமாக போடுங்க, வெற்றி வாய்ப்புகள் கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா சனி வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணலை, நல்லாவே இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ பின்னாடி 10 வருஷத்தில் இருக்கிறீங்க சுக்கிரதசையில், முன்னாடி 10 வருஷத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார். பின்னாடி 10 வருஷம் கன்ஃபார்மாக நல்லது பண்ணும். இப்போ இந்த பின்னாடி 10 வருஷம் அப்படின்றது எதுனாக்கா ராசிக்கு, அதாவது சுக்கிரதசை சனி புத்திக்கு பிறகு அந்த 10 வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா லக்னம் உங்களுக்கு வந்து சந்திரனோட லக்னம், இல்லைனா சூரியனோட லக்னம், செவ்வாயோட லக்னம், குருவுடைய லக்னம், இந்த அமைப்பில் வந்தீங்கன்னாக்கா, அந்த லக்னமாக வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சிறப்பு. அந்த பின்னாடி வந்து சனி புத்தி, அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா புதன் புத்தி, கேது புத்தி எல்லாமே ஒரு நல்ல அமைப்பில் வந்துடும். பெருசாக கெடுபலன்கள் கிடையாது. ஏன்னா அஷ்டம சனி கிடையாது உங்களுக்கு, அதெல்லாம் விடுதலை ஆகிப்போச்சு இல்லையா. சனியோட வேலையே கிடையாது. சனி வந்து இப்போ உங்களை விட்டு நகர்ந்துட்டார், இதுக்கப்புறம் ஒரு 7.5 வருஷம் கழிச்சு தான் வருவார். அவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு வேலை மாற்றம் கன்ஃபார்மாக கிடைக்கும். அதாவது பின்னாடி இருக்கக்கூடிய 10 வருஷத்தில் இருக்கிறவங்களுக்கு திடீர் வளர்ச்சிகள் திடீர்னு தான் நடக்கும். எல்லாமே நீங்கள் எதிர்பார்த்தது எதுவுமே நடக்காது. எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், எதிர்பாராத வேலை உயர்வு, எதிர்பாராத தொழில் வளர்ச்சி, திடீர் கடன் வர்றது, அதாவது வராத மாதிரியே இருக்கும். இந்த குரு பயிற்சிக்கு வந்து எதுவுமே நடக்காத மாதிரியே இருக்கும், திடீர்னு நடக்கும். ஒரு வேலை கிடைக்கும், அப்படி இல்லைனாக்கா நீங்கள் எதிர்பார்த்தது ஒரு தொழில் அமையும், ஒரு தொழில் ரன் ஆகும், ஒரு பணம் வர்றதுக்கு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, வராதுன்னு நினச்சிட்டு இருப்பீங்க, அது வரும், டக்குன்னு வரும். அது மாதிரி குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும். திருமணத்துக்காக முயற்சி பண்ணவங்களுக்கு திருமணம் நல்லாயிருக்கும். பொதுவாகவே இந்த 20 வருஷத்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு, அதாவது 22 வயசில் உங்களுக்கு சுக்கிரதசை போயிட்டு இருக்குன்னா 30-32 வயசுக்குள்ளே கன்ஃபார்மாக திருமணத்தை கொடுத்துரும். இன்னொன்று திருமண வாழ்க்கையில் நிறைய பேருக்கு வந்து நெருக்கடிகளை கொடுத்துருக்கு, அவங்களுக்கெல்லாம் சரியாயிடும். ஏன் நான் சுக்கிரன் பற்றி இவ்வளோ பேசுகிறேன் அப்படின்னாக்கா, சுக்கிரன் வந்து ரொம்ப மாயாஜாலத்தை பண்ணக்கூடியது. நம்ம கிட்ட நெருங்கி பழகிட்டு இருக்கிற நபர்கள் நல்லவங்களும் நினைக்க வைக்கும், நல்லவங்களா இருக்க வைக்கும், அவ்வளோதான். அவங்க நல்லவங்கன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. எப்போ எப்படி என்னத்தை பண்ணுவாங்கன்னு தெரியாது. சுக்கிரதசையில் 2 கல்யாணம் 3 கல்யாணம் பண்ணவங்க, இன்னொன்று வந்து எனக்கு கல்யாணமே வேண்டாம், எனக்கு திருமணம் வரவே வேண்டாம் அப்படின்ட்டு ஒதுங்கி இருக்கிறவங்களையும் நான் பார்த்துருக்கிறேன். அது மாதிரி கொடுக்கும் இந்த சுக்கிரன். அது இருக்கிற இடத்த பொறுத்து, எல்லாருக்கும் கொடுத்துருன்னு சொல்ல முடியாது. அப்போ சுக்கிரதசை நடக்குதுனாவே நீங்கள் நிறைய பொருத்தங்களை பார்த்து தான் திருமணம் பண்ணணும். இப்போ குரு வந்துச்சு, நீங்கள் வந்து எங்கே போய் இப்போ ஜாதகம் பார்த்தாலும் இது வந்து பொருத்தம் இருக்குது, 6 பொருத்தம் இருக்குது, 9 பொருத்தம் இருக்குது, 10 பொருத்தமும் இருக்குது அப்படின்ட்டு முடிச்சு அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியும் அது வந்து உள்ளே போய் தசாபுத்தி பார்க்கணும். மெயினாக வந்து நிறைய உள்ள டீட்டெயில் பார்த்து தான் அதை சேர்த்து வைக்கணும். இந்த சுக்கிரதசைக்கெல்லாம் அவ்வளோ வந்து ஈஸி கிடையாது. சுக்கிரதசை முடிஞ்சவங்களுக்கு பரவாயில்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பரவாயில்ல போயிட்டு இருக்கு அப்படின்னா பரவாயில்ல. இது சுக்கிரதசை நடக்கிறவங்களுக்கு மட்டும் நான் இவ்வளோ விளக்கத்தை நான் கொடுக்குறேன்.
ஏன்னா உங்களுக்கும் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஏன்னா கடகராசிக்கு நிறைய ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருக்கு, நிறைய நெருக்கடிகளை சந்திச்சு வந்திருக்காங்க. பண விஷயத்துல ஒரு சில பேருக்கு ப்ராப்ளம் இருக்காது, ஆனா மனசு ரீதியா நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கோம். மனசு ரீதியா நிம்மதியாக வந்திருக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் நிம்மதியாக இருந்திருப்பாங்க, பரவாயில்ல ஏதோ வேலை அது இதுன்னு போயிட்டு இருக்க, பணமே சேமிப்பு இருக்காது. என்ன வேலை செஞ்சாலும் சரி, எவ்வளவு சம்பளம் வாங்கலாலும் சரி, அது நிலைச்சிருக்காது. அதாவது சேமிப்புங்கிறது கொஞ்சம் கூட இருக்காது. அது மாதிரிலாம் நிறைய கஷ்டப்படக்கூடிய நபர்கள் இந்த ஆயில நட்சத்திரத்தில் இருக்காங்க. ஆயில நட்சத்திரம் அப்படின்னாவே ஏமாறக்கூடிய நட்சத்திரம் கிடையாது. அவங்க சந்திக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே ஏமாற்றக்கூடியவர்கள். கொஞ்சம் பார்த்து தான் பழகணும். அடுத்து சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை. ஏன் இந்த 3 தசைகளை நான் சேர்த்து சொல்றேன் அப்படின்னாக்கா, இந்த 3 தசைகளும் யோகத்தை செய்யக்கூடிய தசைகள். இப்போ ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன வயசுல வரும் அப்படின்னாக்கா, முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 42 to 65. இப்போ 2ஆம் பாதம் இல்லைன்னா 3ஆம் பாதம் சென்ற பகுதியில் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம் 37 to 60. 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 28 to 51. இப்போ 28 வயசுக்கு மேலே, ஒரு 25 வயசுக்கு மேலே 65 வயசு வரைக்கும் வருது. உங்கள் சுயஜாதக தசாபுத்தி இருப்பை பொறுத்து, நீங்கள் எத்தனாவது பாதத்தில் இருக்கிறீங்களோ அதை பொறுத்து இந்த தசை இருக்கு இல்லையா, இந்த 3 தசைகளும் யோக தசைகள் தான். ராசிக்கு 2 அப்படின்னா சூரியன் உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுக்கும். இப்போ பொருளாதார வளர்ச்சி நல்லா இருக்கும் உங்களுக்கு ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு. குருடைய பயிற்சி நான் சொல்றது என்னன்னா, விரயத்துல இருந்து இப்போ ஜென்மராசிக்கு வராரு, 3 நட்சத்திரத்துல இருப்பார் அவர். இப்போ புனர்பூச நட்சத்திரத்துல வரும்போது பரவாயில்ல, பூச நட்சத்திரத்துல வரும்போது சனி பகவான் அஷ்டம சனி கிடையாது, 7 சனி கிடையாது, அதனால அதுவும் சிறப்பு. அதாவது குரு நகரக்கூடிய இடம். இன்னொன்று ஆயில நட்சத்திரத்தில் வரும்போது கேதுவோட போய் சேருவார். அந்த டைம் மட்டும் கொஞ்சம் டிஸ்டர்பை கொடுக்கும், அதுக்கு தனி வீடியோ போகிறேன் நான். அது இப்போ கிடையாது, அது அடுத்த வருஷம் ஆரம்ப காலகட்டத்தில் தான் அது கேதுவோட போய் இணைவார். இந்த டைம் எல்லாம் இந்த குருவுடைய பயிற்சிங்கிறது இந்த தசைக்கு, அதாவது 2ஆம் அதிபதி தசைக்கு உங்களுக்கு சிறப்பு. அதாவது சூரிய தசைக்கு உங்களுக்கு நல்லாவே இருக்கும். சூரிய தசை உங்கள் ராசிக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் நீசமாக இருந்து தசை பண்ணால் கூட, இல்லை நீச பங்கத்தில் இருந்தால் கூட ஒரு சில பேருக்கு வேலை மாற்றத்தை இப்போ கொடுக்கலாம். அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீசபங்க இதுல இருந்துச்சுனாக்கா, இப்போ நீசபங்கம் அப்படின்னாக்கா சுக்கரனோட வீட்டில் நீசமாகி அவர் கூடவே இருப்பார். அப்படி இல்லைனாக்கா புதனோட பரிவர்த்தனையாக இருப்பார் ஒரு சில பேருக்கு. இதெல்லாம் நீசபங்கத்தில் வரும். ஆனால் இருந்தாலும் இந்த டைம் வேலை மாற்றத்தை கன்ஃபார்மாக கொடுக்கும் குருவோடைய பயிற்சி. வேலை எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னாக்கா வேலை மாற்றம், தொழில் இருந்தீங்கன்னாக்கா அந்த கடன் பிரச்சனை தீருது, தொழில் ரன் ஆகிறது, இது மாதிரி நல்ல ஒரு மாற்றங்களை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். இது இந்த குரு பயிற்சிக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா எங்க இருந்து தசை பண்ணாலும் இந்த சூரிய தசைங்கிறது சிறப்பு. உங்களுக்கு குடும்ப வளர்ச்சி உங்களுக்கு நல்லா இருக்கும். அடுத்து சந்திரன். சந்திரன் பார்த்தீங்கன்னாக்கா ஆயில நட்சத்திரத்தில் தான் இருந்து தசை பண்ணுற மாதிரி. உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ சந்திர தசை மட்டும் எங்கேருந்து தசை பண்ணுதுன்னு சொல்லிடலாம். இப்போ ஆயில நட்சத்திரத்தில் தான் அதை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். அப்படின்னாக்கா சந்திரன் இருக்கக்கூடிய நட்சத்திரமே ஆயில நட்சத்திரம் தான். இந்த நட்சத்திராதிபதி பார்த்தீங்கன்னாக்கா 3ஆம் அதிபதி விரையாதிபதி. இந்த நட்சத்திரம் அவ்வளோ நன்மை செய்யாது இந்த ராசிக்கு, கடுமையான பாதகாதிபதினு சொல்லக்கூடியவர். இந்த நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கும்போது அந்த நட்சத்திராதிபதி உங்களுக்கு சுபகிரக தொடர்பில் இருக்கணும் உங்கள் சுய ஜாதகத்தில். இந்த வீடு கொடுத்த கிரகம் நல்லா இருக்கணும். வீடு கொடுத்த கிரகம் அவரது ஆட்சியாக இருக்கார். அப்போ பரவாயில்ல. அப்போ உங்களுக்கு லக்ன யோகத்தை பொறுத்து முதல் 5 வருஷம் பின்னாடி 5 வருஷம் அப்படின்னாக்கா, இப்போ லக்னம் எப்படி, இப்போ லக்னம் எந்த லக்னம் உங்களுக்கு இப்போ கடக லக்னமே வச்சுக்கிட்டா கூட, கடக லக்னத்துக்கு சந்திரதசை சந்திர புத்தியிலேருந்து முதல் 5 வருஷம் நல்லா இருக்கும், பின்னாடி 5 வருஷத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். இப்படி தான் பிரிச்சுக்கணும். இப்போ சந்திர லக்னம் இல்லை, வேற பகை கிரக லக்னமாக வந்துட்டீங்க, இப்போ சுக்கரனோட லக்னம் இல்லை சனியோட லக்னம், இன்னொன்று இதுக்கே புதனோட லக்னமாக வந்துட்டீங்கன்னாக்கா 6 வீடு வரும். இந்த லக்னமாக வந்துட்டீங்கன்னாக்கா முதல் 5 வருஷம் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துட்டு பின்னாடி 5 வருஷம் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அதாவது சனி புத்திக்கு முன்னாடி சனி புத்திக்கு பின்னாடி இப்படி தான் எடுத்துக்கணும். சனி புத்திக்கு முன்னாடி கஷ்டப்பட்டு வந்தீங்கன்னாக்கா சனி புத்திக்கு பின்னாடி நல்லா இருக்கும். சனி புத்திக்கு முன்னாடி நல்லா இருந்தீங்கன்னாக்கா சனி புத்திக்கு பிறகு உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும். அது உங்கள் லக்ன பிரிவு இருக்கு, லக்னத்தில் பிரிக்கிறது இருக்கு. இது மாதிரி தான் அதை எடுத்துக்கணும். அப்போ அஷ்டம சனியில நீங்க பாடுபட்டீங்க, நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சிருக்கலாம், அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த ஜென்ம ராசிக்கு வரக்கூடிய குரு இந்த சந்திர தசையில சந்திரன் இருக்கக்கூடிய வீட்டுக்கே வராரு. அந்த ஆயில நட்சத்திரத்தில் வரும்போதும் பரவாயில்ல, உங்களுக்கு நல்லதாக இருக்கும். ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த குரு கேது இணைவு அந்த டைம் எல்லாம் கூட பரவாயில்ல தான், உங்களுக்கு அவ்வளோலாம் கஷ்டத்தை கொடுக்காது. ஏன்னா சுபத்துவம் ஆகிறார், இந்த ராசியில் உச்சம் ஆகிறார் இந்த குரு ஒன்று. இன்னொன்று குரு பார்க்கக்கூடிய இடத்துல தசா நடத்தக்கூடிய கிரகம் இருந்தால், இப்போ குரு போகிற இடத்துல தான் தசா நடத்தக்கூடிய கிரகம் சந்திர தசை, சந்திரன் இருக்கிறார். அப்போ தசா நடத்தக்கூடிய கிரகம் எப்படி இருக்கும், அப்படி இருக்காது. அப்போ சந்திரன் அங்கே இருக்க மாட்டார், இங்கே தான் இருக்காரு. இப்போ நட்சத்திராதிபதினு சொல்லக்கூடிய புதன் இருக்கு இல்லையா, இப்போ குருவுடைய பார்வையில் குரு இருக்கக்கூடிய இடத்துல இருந்தால் உங்களுக்கு இந்த சந்திர மகாதசை அப்படிங்கிறது சூப்பராக இருக்கும். அதாவது இந்த டைமுங்கிறது நல்ல ஒரு வளர்ச்சி. நான் எடுத்திருக்கிற வயசு பார்த்தீங்கன்னாக்கா
28லேருந்து 65 வரைக்கும் எடுத்திருக்கிறேன். இப்போ எல்லாமே வேலை செய்யக்கூடிய வயசு தான், வேலை தொழில் ஒரு ஒரு இதில் இருக்கக்கூடிய வயசு தான். இந்த வயசில் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதாவது எந்த வயசில் இருந்தாலும் சரி, சந்திர தசையில் இருக்கிறவங்களுக்கு குரு பார்க்கக்கூடிய இடத்துல புதன் இருந்தால், இப்போ சனி நகரக்கூடிய இடத்துலையோ இப்போ சமீப காலமாக இருந்தது, ஆனால் வந்து குரு பயிற்சிக்கு பிறகு குரு பார்க்கக்கூடிய இடத்துல புதன் இருந்தால் 5, 7, 9 இருக்கு இல்லையா, அந்த இடத்துலலாம் வந்து அந்த நட்சத்திரம் கொடுத்த கிரகம் புதன் இருந்தால் உங்களுக்கு சிறப்பு. நல்ல ஒரு மாற்றங்கள் இந்த டைமில். ரொம்ப கஷ்டப்பட்டு வரீங்க அப்படின்னாக்கா பண விஷயத்தில் நல்ல ஒரு வரவு, வேலை நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும், குடும்ப உறவுகள் நல்லாயிருக்கும், திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு திருமணம் நல்லாயிருக்கும். திருமண வாழ்க்கையில் நிறைய நெருக்கடிகள் கொடுத்துருந்தா அதெல்லாம் உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். சந்திர தசையில் செவ்வாய் தசை, செவ்வாய் 5, 10 கூடிய கிரகம் இந்த ராசிக்கு. 5ஆம் அதிபதினா பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி சிறப்பு. இப்போ சனியோட பார்வை கிடையாது, சனியோட டிஸ்டர்பன்ஸ் கிடையாது, குருவுடைய நகர்வு தான். குரு செவ்வாய் நட்பு கிரகம் தான். 5ஆம் இடத்தையே வந்து குரு பார்க்குறார். உங்களுக்கு வாரிசுகளால் இருக்கக்கூடிய நெருக்கடிகள், அவங்களால ஒரு கெட்ட பேர் இருக்குது, அது வந்து நிவர்த்தி ஆகும். ஒன்று இல்லை படிக்கலை, அவங்க நல்லா படிப்பாங்க. இல்லை திருமணம் ஆகலை, திருமணமாகும். வேலை வந்து கிடைக்கல, அவங்களுக்கு வேலை கிடைக்கும். அவங்களுக்கு நல்லா இருக்கும், உங்களை விட அவங்களுக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு தசையே சரியில்லைனா கூட உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பு. தொழில் நல்லாயிருக்கும், தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும். தொழில்ன்றது உங்களுக்கு எந்த விதத்திலையும் பாதிப்பு வராது. கடன் பிரச்சனைகள் இந்த செவ்வாய் தசையில் இருக்கிறவங்களுக்கு தீரும். அடுத்து வந்து ராகு தசை, அதாவது ஆயில்ய நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 65 வயசுக்கு மேலே 18 வருடங்கள். சென்டர் பகுதியில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது 2ஆம் பாதம் இல்லை 3ஆம் பாதம் முடிய இருக்கிறவங்களுக்கு 60 to 78. 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 52 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும் இந்த ராகு தசை வருது. ராகு தசை சூப்பராக இருக்கும். ராகு வந்து இப்போ குருவோட பார்வையில் வந்துடுவார். அடுத்த வருஷம்லாம் குருவுடைய பார்வைக்கு வந்துடுவார். இன்னொன்று, இப்போ சனியோட வீட்டில் இருந்தால் கூட அந்த அளவுக்கு கெடுபலன்கள் கிடையாது. இப்போ கோச்சார ரீதியாக வச்சு ராகு நம்ம சொல்ல முடியாது. உங்கள் சுய ஜாதகத்தில் சனியோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துட்டு வரும், இல்லைன்னு சொல்லலை. இன்னொன்று, சுக்கிரனோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் அந்த ராகு தசைங்கிறது நிறைய கஷ்டங்களை கொடுத்துட்டு வரும். நிறைய பேருக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் அனுபவிச்சிருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு ரிலீஃப் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வேலை மாற்றம் இருக்குது, தொழில் மாற்றமும் இருக்குது, கடன் பிரச்சனை தீரும், நோய் நொடி பிரச்சனைகள் யாராருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது அக்யூரேட்டாக யாருக்கு வரும்? அதிகபட்சமாக உங்களுக்கு இந்த தசாபுத்தி ராகு தசை பொருந்தி வரும் அப்படின்னாக்கா 51 வயசுக்கு மேலே 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஆயில்ய நட்சத்திரம் கடைசி 4ஆம் பாதம் 1 வருஷம் 2 வருஷம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த இது வரும். உங்களுக்கு வந்து இந்த டைம் கரெக்டாக பொருந்தி வரும். அப்படி இல்லைனாக்கா ரொம்ப வயசான காலகட்டத்தில் இந்த ராகு தசை அப்படிங்கிறது வருது. இது பெரும்பாலும் இந்த ராகு தசை இந்த குரு பயிற்சிக்கு ஜென்ம ராசிக்கு வரக்கூடிய குரு உங்களுக்கு சிறப்பான ஒரு ஏற்றங்களை கொடுப்பார். இதில் வந்து நிறைய அலைச்சலும் உண்டு. இதை எடுக்கிறதா, அதை எடுக்கிறதா, இந்த பக்கம் போகிறதா, அந்த பக்கம் போகிறதா, நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து ஒரு சில அலைச்சல்கள்லாம் இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். கொஞ்சம் பார்த்து தெளிவாக முடிவு எடுங்க. சரியான முடிவை சரியான டைமில் எடுங்க. எந்த ஒரு வேலைக்கும் பதட்டப்படாதீங்க. ஜென்மராசிக்கு வரக்கூடிய குரு நிறைய கொடுத்துட்டு யோசிப்பார், நீங்கள் எதை எடுக்கிற பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. அதனால் பரவாயில்ல, ஓகே. உங்களுக்கு அந்த குரு நகரக்கூடிய நட்சத்திரமெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது, உங்களை டிஸ்டர்ப் பண்ணுற அளவில் இல்லை. அதனால் இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக குருடைய பயிற்சி அப்படிங்கிறது, ஜென்மராசிக்கு வரக்கூடிய குருடைய பயிற்சி அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். நன்றி.